நினைவு நல்லது வேண்டும். பகுதி 1. அம்மா, நேரமாகிவிட்டது, நான் கிளம்புகிறேன். காஃபி இல்லாவிட்டால் பரவாயில்லை என்று ஓரக்கண்ணால் தாயை பார்த்தபடியே தன் ஸ்கூட்டியின் சாவியை எடுத்தாள் சிவராணி. இவள் எதிர்பார்த்தது போலவே ஃப்ரிட்ஜில் வைக்க எடுத்துக்கொண்டிருந்த அப்போதைக்கு அதிகப்படி பால் பாக்கெட்டுகளை அடுப்பு மேடையிலேயே வைத்துவிட்டு காஃபி மேக்கரில் தூளை போட்டு தண்ணீரை ஊற்றி ஆன் செய்தாள் அந்த அன்னை. வாய் ஒரு பக்கம், ஏய் ஏய் சிவா, நில்லடி. காலை வேளையில் வெறும் வயிற்றோடு பசியால் நடக்கப் போய் வயிற்றில் தசை ஏதும் இசைக்கேடாக இழுத்து கொள்ளப் போகிறது. இன்னும் 2 நிமிஷம் என்று மகளிடம் மன்றாடியது. இன்னும் 2 நிமிஷங்களா? போங்கம்மா, கிட்டத்தட்ட அரை மணி நேரமாக இதே 2 நிமிஷ பாட்டை தான் பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். விடுங்கள், அங்கேயே ஏதாவது கொடுப்பார்கள், பார்த்து கொள்கிறேன் என்று தன் பையுள் எல்லாம் இருக்கிறதா என்று சரிபார்த்தாள் பெண். அரை மணி நேரமா? கிடையவே கிடையாது, 10 நிமிஷங்கள் தான் இருக்கும். பால் தாமதமாக வந்ததற்கு நான் என்ன செய்யட்டும் சிவா என்ற தாயிடம் கண்கள் பளபளக்க ஒரு பார்வையை செலுத்தினாள் பெண். 2 நிமிஷங்களில் காஃபி தருவதாக 10 நிமிஷங்களாகத்தான் சொல்லுகிறார்களாமா. வேடிக்கைதான் என்று ரசனையோடு நினைத்தாலும் அதை காட்டிக்கொள்ளாமல் உரைப்பாகவே ஒன்றும் செய்ய வேண்டாம் என்றுதானே நானும் சொல்லுகிறேன் என்றாள் மகள். அப்படியே செய்வதானால் ஒன்றே ஒன்று, என்னை சிவா என்று பையனை அழைப்பது போல கூப்பிடாமல் இருங்கள், அது போதும் என்றார். என்ன செய்வது கண்ணு, பெரியவளுக்குத்தான் வைக்கவில்லை, உனக்காவது தாத்தா பேரை வைத்துதான் ஆக வேண்டும் என்று உன் பாட்டி ஒரே பிடிவாதம். அதற்காக சிவனந்தனை பெருமாளை பெண்பாலாக்கி சிவனைந்த பெருமாட்டி என்றா வைக்க முடியும்? அதனால்தான் அப்பாவும் நானுமாக ரொம்ப யோசித்து இப்படி வைத்தோம். அப்போதும் என்று அன்னை பெரிதாக கதையளக்கவும் காரணம் புரிந்து சிவராணி குறுக்கிட்டார். இருக்கட்டும்மா, உங்களது இந்த நீண்ட மரத்தான விளக்கத்தை மெய்யான மரத்தானை ஓடிவிட்டு வந்து கேட்டுக்கொள்கிறேன். இப்போது ஆளை விடுங்கள். பொய்க்கதை புராணத்தை சொல்லி என்னை ஏமாற்றவா பார்க்கிறீர்கள்? உங்கள் காஃபி தயாராகும் வரை அந்த கதை கேட்டுக்கொண்டு நான் ஞை என்று அசடு மாதிரி உட்கார்ந்திருப்பேனாகும். ஓஹும், நான் இப்போதே கிளம்ப போகிறேன் என்று எடுத்து போக வேண்டிய பையன் ஸ்ட்ராப்பை இருபுறமாக தோளில் மாட்டி முதுகுப்புறமாக தொங்கவிட்டாள். ஏய் இருடி, இதோ காஃபி. கண்ணை உருட்டி, அம்மா, சிவாவை விட இது மோசம். இருடி என்றால் முனிவர் என்று அர்த்தம். நான் என்ன சடைப்பிடித்த கூந்தலோடு காட்டில் வசிக்கும் முனிவர் போலவா இருக்கிறேன் என்று பாய்ந்தாள் பெண். மகளின் விளையாட்டு புரியாமல், ஐயோ, நான் கொஞ்ச நேரம் பொறுத்திருக்க சொன்னேன் செல்லம், அதற்குள் காஃபி ஆகிவிடும் பார் என்று சரளா நயமாக கூற, ராணிமா என்று சற்று அழுத்தமாக அழைத்தது தந்தை விநாயகத்தின் குரல். அம்மா எவ்வளவு ஆசையாக காலையிலேயே எழுந்து உனக்காக காஃபி போட்டு கொண்டிருக்கிறார், இருந்து குடித்து விட்டு போமா என்றார் சிறு கண்டிப்புடன். உனக்கு இன்னும் நேரமாகவில்லை என்று எனக்கு தெரியும் என்றார் கனிவாக. லேசாக முகம் சிவக்க, அது இல்லையப்பா, இந்த இளங்காலை வெளிச்சத்தில் கடற்கரை, அங்கே போகிற வழியெல்லாம் மிக அழகாக இருக்கும் என்று அவரது குரலிலேயே பதிலுறுத்தாள் பெண். 5 நிமிஷம் பொறுத்திருந்து காஃபியை குடித்துவிட்டு போனாலும் அதெல்லாம் அதிகம் மாறிவிடாமல் அப்படியே தான் இருக்கும். அம்மாவை விரட்டாமல் பொறுமையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே காஃபி கிடைக்கும் என்றவர் மனைவிக்கு உதவியாக மீதமிருந்த பால் பாக்கெட்டுகளை எடுத்து ஃப்ரிட்ஜ் சில்லருக்குள் அடுக்கினார். இந்தா தாயி, காஃபி குடி, உங்களுக்கும் இந்தாருங்கள் என்று காஃபி டம்ளர்களை மகள் கணவர் முன் வைத்தால் சரளா. காய்க்காத பாலை அதிக நேரம் வெளியே வைத்தால் கெட்டுவிடாதா? முதலிலேயே சில்லரில் போட்டுவிடலாம் என்று பார்த்தால் இப்படி குதிக்கிறாயே, இத்தனைக்கும் மணி 6 கூட ஆகவில்லை, 6:30 மணிக்குத்தான் ஓட்டம் என்று டிவியில் சொன்னார்களே. வாயில் இருந்த காஃபியை ரசித்து விழுங்கிவிட்டு அதை மட்டும் முதலில் சொல்லிவிடுவார்கள். 6:30 மணி மாரத்தான் தொடங்குகிற நேரம் அம்மா, 8000 சொச்சம் பேரை வரிசைப்படுத்தி அனுப்ப வேண்டாமா? அத்தோடு நான் ஓடுவது மட்டுமில்லாமல் பத்திரிகைக்காக விவரம் சேகரிக்கவும் வேண்டுமே என்று அடுத்த மிடரை மெல்ல அருந்தினாள் சிவராணி.
அத்தோடு இப்போது பாருங்கள், அப்படி விரட்டியதால் தான் உங்கள் அருமையான காஃபியை ரசித்து குடிக்க அவகாசம் இருக்கிறது. இதை நேரமாகிவிட்டது என்று பறக்க பறக்க ருசியறியாது விழுங்கினால் என் தங்கமான அம்மாவின் ருசியான காஃபியை அவமதிப்பாகாது என்று கடைசி சொட்டையும் அண்ணாந்து வாயிலூற்றி குடித்து முடித்தாள் அவள்.